ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிலதெல்பியா ஊழியர்களின் சார்பாக தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்துரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு செய்த அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அற்புதங்களை கேட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வாஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அப்படியே ஏராளமான அற்புதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் தொடர்ந்து நம் எலிசா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் எலிசா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளுக்கு செய்த அற்புதங்களில் ஒரு அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற பண்ண போகிறார். இனி நீங்கள் நஷ்டமடைய போவது கிடையாது. இனி நீங்கள் நஷ்டப்பட்டு போவது கிடையாது. இனி நீங்கள் அடைந்த நஷ்டங்களையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்லாமல் இனி நீங்கள் நஷ்டப்பட போவதும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்த்து உன்னிப்பாக நாம் கேட்போம். கர்த்தர் அவருடைய வார்த்தை நிமித்தமாக வசனத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு போதும் ஒளிந்து போவது கிடையாது. அது அப்படியே நிறைவேறி ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய நஷ்டங்களை நான் லாபமாய் மாற பண்ணுவேன். இனி உனக்கு நஷ்டங்களை நான் அனுமதிப்பது போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் உதாரணமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஒரு கோடாரி தண்ணீரில் முழுகிவிட்டது. எலிசா தீர்க்கதரிசியோடு கூட இருந்த அநேக எலிசாவினுடைய உடன் ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற இந்த இடம் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. எல்லாரும் தங்குவதற்கு இந்த இடம் நெருக்கமாக இருக்கிறது. எனவே நாங்கள் என்ன பண்ணுகிறோம், மரங்களை வெட்டி நாங்கள் கூடாரங்களை தனித்தனியாக போடுகிறோம், இன்னும் இடத்தை நாங்கள் விசாலமாக்கி கொள்ளுகிறோம் என்று சொன்ன பொழுது எலிசா தீர்க்கதரிசி, சரி நீங்கள் போய் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். நாங்கள் போய் அதை செய்வதற்கு நீரும் எங்களோடு கூட வர வேண்டும், நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எலிசா தீர்க்கதரிசியும் அவர்களோடு கூட போனார். அப்பொழுது எல்லாரும் மரங்களை வெட்டும்போது ஒருவன் மரத்தை வெட்டும்போது அவனுடைய கோடாரி அந்த கிணற்றில் அந்த ஆற்றிலே விழுந்து விட்டது. அந்த கோடாரியை எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஆற்றில் விழுந்து விட்டது. எப்படி எடுக்க முடியும், என்ன பண்ணுவது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் அது இரவலாக வாங்கப்பட்ட ஒரு கோடாரி, கடனாக வாங்கி கொண்டு வந்த ஒரு கோடாரி, இப்பொழுது அது முழுகிவிட்டது. என்ன பண்ணுவது என்பது தெரியவில்லை. உடனே எலிசா தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார்கள், ஐயா ஆண்டவனே, இப்படி நடந்து விட்டது. அந்த கோடாரி இரவலாக நான் கடனாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், அதை பொழுது கொடுக்க வேண்டுமே என்று சொன்ன பொழுது எலிசா தீர்க்கதரிசியை கர்த்தர் இன்னொரு அற்புதத்தை செய்யும்படியாக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். தண்ணீரில் அந்த இரும்பை தேவன் மிதக்க வைத்தார். கோடாரியானது எவ்வளவு தூரம் ஒரு பெரிய இரும்பாக இருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவ்வளவு ஒரு பாரமான ஒரு வெயிட்டான ஒரு இரும்பை தேவன் மிதக்க பண்ணினார், தண்ணீரில் மிதக்க பண்ணினார். இன்றைக்கு அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கோடாரியை போல எந்த பணங்கள், எந்த காரியங்கள், எந்த திறமைகள், எந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்து போய்விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, தண்ணீரில் மூழ்கி போனது திரும்ப வராது. இரும்பு ஒருபோதும் திரும்ப மிதக்கவே மிதக்காது. ஆனால் அது இரவலாக வாங்கி இருக்கிறது என்று சொன்ன பொழுது உடனடியாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார். உங்களுடைய நஷ்டங்களை தேவன் நிறுத்த போகிறார். உங்களுடைய நஷ்டங்களை தேவன் லாபமாய் மாற பண்ண போகிறார். இன்றைக்கு அநேகர் கடன்களை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஏராளமான கடன்களை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த வியாபாரம் நன்றாய் போனால் மாத்திரமே இந்த கடன்கள் அடைக்கப்பட முடியும். இந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் இந்த கடன்களோடு சேர்ந்து எல்லாமே போய்விடும் என்று அநேகருடைய வாழ்க்கையில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நஷ்டத்தை தேவன் லாபமாய் மாற பண்ண போகிறார். இந்த கடன்களை அடைப்பதற்காக நீங்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஒரே ஒரு காரியம்தான்,
அவர்கள் செய்த ஒரு காரியம் என்ன? இந்த அற்புதம் அந்த தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு நடந்த காரியத்தில் அற்புதங்கள் ஏன் நடந்தது என்றால் அவர்கள் எலிசாவை விடாமல் கூட கூட்டி கொண்டு போனார்கள். இன்றைக்கு அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்காக இதை இறங்கி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் இன்னோடு கூட வாங்க ஆண்டவரே, நான் இந்த இடத்திற்கு போகிறேன், இந்த காரியத்தை செய்ய போகிறேன், இந்த வியாபாரத்தை பண்ண போகிறேன், எனக்கு நீர் ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக, என்னோடு கூட நீர் இருப்பீராக என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தை மாத்திரம் பிடித்து கொண்டால் போதும், எல்லா காரியங்களையும் தேவன் ஜெயமாக நடத்துவார். இனி நஷ்டத்தை தேவன் ஒருபோது அனுமதிக்க மாட்டார். அநேகருடைய வாழ்க்கையில் அது ஒரு காரியம் உண்டு. எத்தனையோ சொன்னார்கள், நாங்கள் கேட்கவில்லை, எனவே இந்த நஷ்டம் வந்திருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய நடத்துதல் இந்த காரியத்தில் இருக்கிறதா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட வந்து இந்த காரியத்தை செய்வதற்கு அனுமதிக்கிறாரா? அவர்கள் எலிசாவிடத்தில் கேட்கிறார்கள், எங்கள் இடம் நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் இடங்களை விசாலமாக்குவதற்கு நாங்கள் மரங்களை வெட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது எலிசா தீர்க்கதரிசி அதற்கு வந்து பர்மிஷன் கொடுத்தார். அவர் சரி நீங்கள் போய் செய்யுங்கள், ஏனென்றால் அவர்கள் கேட்ட காரியம் சரியாக இருந்தது. அதே போலதான் தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய கருத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் சரியான காரியத்தை அற்புதமாக செய்கிறவராக இருக்கிறார். அந்த காரியத்தில் நஷ்டம் வந்தாலும் அதை லாபமாக தேவன் மாற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லப்படுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் கொண்டிருக்கிற தைரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் பொழுது அவர் நமக்காக செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே, நான் போக இடத்துல நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். இனி ஆண்டவருடைய கருத்தில் இல்லாமல், ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாமல் செய்ததனால ஏற்பட்ட நஷ்டங்களையும் இழப்புகளையும் இன்றைக்கு தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை இல்லாமல், உம்முடைய நடத்துதல் இல்லாமல் இந்த வியாபாரத்தை நான் செய்துவிட்டேன், இந்த காரியத்தை செய்துவிட்டேன், இதனால் ஏற்பட்ட இழப்புகளினால் நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய கருத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்கள் என்றால், இனி நீர் சொல்வதை நான் கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை மாற்றி இனி நீங்கள் செய்ய போகிற காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதித்துக் கொடுக்க போகிறார். அன்றைக்கு அந்த இரும்பை மிதக்க பண்ணி அந்த தீர்க்கதரிசியினுடைய அந்த உடன் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தேவன் இருதயத்தை மகிழ பண்ணினது போல, ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாங்க ஆண்டவரே, நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஒருவேளை பணம் நிறைய இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நினைத்தால் அது வேற ஒரு இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான ஆசைகளின் நிமித்தமாக ஏற்படுகிற காரியங்கள் பிரச்சனைகளையும் நஷ்டங்களையும் உண்டு பண்ணுகிறது. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் கேட்டு கர்த்தரிடத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த காரியங்களை நான் செய்வதற்கு எனக்கு நீங்கள் என்ன சொல்லுறீங்க ஆண்டவரே, எனக்கு அனுமதிக்கிறீங்களா ஆண்டவரே என்று கேட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்யும் பொழுது ஒருவேளை அந்த காரியத்தில் பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பல நேரங்களில் ஆண்டவர் சொல்லிதான் நான் செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அந்த பிரச்சனை கண்டிப்பாக நன்மைக்காகவே உங்களுக்கு முடியும். அந்த பிரச்சனையில கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்லி செய்திருக்கிறபடினால அந்த காரியங்கள் உங்களுக்கு சமாதானமாக ஆசீர்வாதமாக கண்டிப்பாக முடியும். அதை பற்றி ஒருபோது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக செய்து கொடுப்பார். அன்றியும் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவற்றை தேவன் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நஷ்டப்பட்டு கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் லாபத்தை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருப்பீராக, நீர் என்னோடு கூட வருவீராக. அன்றைக்கு எலிசாவை அவர்கள் கூட்டிக் கொண்டு போனார்கள். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை விடவில்லை. எலிசாவினிடத்தில் அவர்கள் வந்து பர்மிஷன் கேட்டது மாத்திரம் கிடையாது, நாங்கள் போகும்பொழுது நீரும் எங்களோடு கூட வர வேண்டும், நாங்கள் போய் செய்கிற இடத்துல நீர் எங்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல்தான் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதற்கு, இந்த வேலையை செய்வதற்கு, இந்த வியாபாரத்தை செய்வதற்கு நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. வேதவசனம் சொல்லப்படுகிறது, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும், எந்த இடத்துல என்ன காரியமாக இருந்தாலும் அவர் ஆசீர்வாதமாக, ஜெயமாக, நன்மையாக முடிச்சு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அநேக பாதைகளின் வழியாக, கஷ்டங்கள் உபத்திரவங்களின் வழியாக போய்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். தாவீதை ஆண்டவராகிய தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவன் 13 ஆண்டுகள்
அந்த ராஜாவின் அபிஷேகத்தை சுமந்து கொண்டு அவன் சவுலுக்கு பயந்து, அநேக எதிரிகளுக்கு பயந்து அவன் ஓடின வருடங்கள் உண்டு. ஏராளமான யுத்தங்களை அவன் பண்ணினான். ஆனால் 13 வருடங்கள் கழிந்த பொழுது அவனை ராஜ சிங்காசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வைத்தார். தாவீதை ஒருவராலும் கொல்ல முடியவில்லை. தாவீதை கொன்று சீர வேண்டும் என்று எத்தனையோ பேர் நினைத்தார்கள். வேதவசனம் சொல்லப்படுகிறது, தாவீது போன இடத்திலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன இடத்திலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அதே போல்தான் நான் ஆண்டவர் சொல்லி நான் இவைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லி நான் ஊழியத்திற்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் அழைத்து நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஊழியத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. நான் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கிறது என்று நினைத்தால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பதற்காகவே அதை அனுமதித்து இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர் எலிசாவினுடைய பெர்மிஷன் கேட்டு அவருடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு அவர்கள் போய் அந்த மரத்தை வெட்டினாலும் கோடாரி தண்ணீர் விழுந்தது. கோடாரி தண்ணீரில் விழுந்தது. ஆனால் அவர்கள் எலிசா கூடவே கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த நேரத்தில் அந்த ஏற்பட்ட இழப்பை, அந்த நஷ்டத்தை உடனடியாக எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் மாற்றி அமைத்தார். அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அனுமதியோடு நடந்த காரியங்களையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நடத்தி கொடுக்க போகிறார். ஒருவேளை நான் கர்த்தரை கேட்காமல் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் செய்துவிட்டேன், இப்பொழுது இழப்புகளோடு வேதனைகளோடு நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, உடைய கண்ணீரை தேவன் பார்த்து உன்னுடைய நஷ்டத்தை லாபமாய் மாற்றி கொடுத்து இனி உன்னுடைய கரத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போகிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தால் போதும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட வர வேண்டும், ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொன்னால் கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் செய்த அற்புதங்கள் இன்றைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்களை நீங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோம் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இழந்து போய்விட்டோம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அந்த இழப்புகளை தேவன் லாபமாக மாற்றி கொடுக்க போகிறார். ஆண்டவரே நீர் என்னோடு கூட வாரும், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய நஷ்டத்தை லாபமாய் மாற பண்ணுவார். இனி நஷ்டத்தை தேவன் உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார். பல ஆண்டுகளாக பல காரியங்களில் நஷ்டங்கள் தொடர்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் கர்த்தர் அந்த நஷ்டங்களை கொடுக்காமல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. கர்த்தருடைய பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ண போகிறார். உங்களை ஆசீர்வாதமாக தேவன் மாற்றப் போகிறார். நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிற ஆண்டவரே என்னுடைய நஷ்டத்தை கர்த்தர் லாபமாக மாற பண்ணுவீராக. இனி என்னுடைய வாழ்க்கையில் நஷ்டம் இல்லாதபடிக்கு எனக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நடத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. யாபேஸ் சொன்னது போல என்னை ஆசீர்வாதத்தை நெல்லை பெரிதாக்குங்க ஆண்டவரே. உமது கரை என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் செய்த அற்புதங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில கண்டிப்பாக செய்வார். உடைய நஷ்டங்களை தேவன் லாபமாய் மாற பண்ணுவார். இனி நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் நஷ்டத்தை தேவன் அனுமதிக்காமல் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போகிறார். அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். உடைய வாழ்க்கையில குடும்பத்தில் கர்த்தருடைய அற்புதங்கள் தொடர்ந்து நடப்பதாக, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, உங்களுடைய வேதனையின் கண்ணீர்களை கர்த்தர் மாற பண்ணி உடைய புலம்பல்களை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவாராக. நாம் இணைந்து செபிக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் அப்படியாக என்னுடைய நஷ்டத்தை எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பீராக என்று சொல்லுவோம். கண்ணில் மூடி செபிக்கலாம். பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த கூடாரி தண்ணில் விழுந்த போது ஐயோ நான் இரவலாய் வாங்கினதே என்று சொல்லி ஆண்டவரே அந்த எலிசா தீர்க்கதரிசியோடு இருந்த ஆண்டவரே தீர்க்கதரிசியின் புத்திரர் ஆண்டவரை வேதனைப்பட்ட பொழுது உடனே கர்த்தர் அற்புதத்தை செய்தீரே. இன்றைக்கு அதே போல கடன்களை வாங்கி நான் செய்து இன்றைக்கு நஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அந்த கடன்களை கர்த்தர் மாற்றுவீராக. அற்புதத்தை செய்யும்படியாக வேண்டுகிறோம். அவருடைய நஷ்டங்களை கர்த்தர் லாபமாய் மாற பண்ணுவீராக. இனி நஷ்டங்கள் வராதபடி அவருடைய கரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். உடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்களை இழப்புகளை தேவன் ஆசீர்வாதமாக மறுபடியும் மாற்றி கொடுப்பார். இனி நீங்கள் செய்ய போகிற காரியங்களில் நஷ்டமடையாதபடி எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி தொடர்ந்து தேவ சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப்
டிவைனிட்டி பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹைரோட். செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.